பொறுப்பை தவிர்த்து வந்தன. நாட்கள் கடந்தன. அது ஒரு மழைக்காலம். ஊரில் வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடியது. அச்சமயத்தில் மிக பயங்கரமாக பெரும் புயலும் வீசியது. செருக்கு மிகுந்த ஆலமரம் கம்பீரமாக இருந்தாலும் அதனால் அந்த புயலை தாங்க முடியவில்லை. ஒரு கட்டத்தில் அது வேரோடு முறிந்து விழுந்து விட்டது. ஆனால் எந்த நாணல்களை தரக்குறைவாக ஆலமரம் பேசியதோ அந்த நாணல்கள் அனைத்தும் சேர்ந்து ஆற்றின் கரையை அரைக்க விடாது பாதுகாத்தபடி நீரோட்டத்திற்கு ஏற்றாற்போல் தங்கள் உடலை வளைத்து கொடுத்து கொண்டே புயலின் வேகமான தாக்குதலையும் தாங்கிக் கொண்டன. இவ்வாறு அந்த புயலின் இறுதியில் ஓங்கி உயர்ந்த அனைத்து மரங்களும் வேருடன் சாய நாணல்கள் மட்டுமே மிஞ்சின. நீதி: இந்த கதையில் வரும் நாணல்களைப் போல பணிவுடனும் அன்புடனும் இருப்பவர்கள் எல்லா காலங்களிலும் நிலைத்திருப்பார்கள். ஆனால் ஆலமரத்தை போல் கர்வம் கொண்டு திரிபவர்களின் வாழ்க்கை எந்நேரத்திலும்